ஆன்மீக சான்றோர்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கம். பாரம்பரியம் மற்றும் ஆன்மீக காணொளிகளை காண தமிழ் ஞானபூமி சேனல்களை பார்த்தும் பகிர்ந்தும் பயன்பெறுவோமாக.
பாரம்பரியத்தின் பண்பாடும் கலாச்சாரமும். இந்த தலைப்பு எப்படி இருக்கிறது என்றால், இந்து மகாசமுத்திரத்தின் நீளமும் அகலமும் போன்றது. இதனை நீட்டி முழக்க நிமிடங்கள் போதாது. எனவே மாதிரிக்காக 2 வாழ்க்கையின் மகத்துவத்தை முகர்ந்து கொண்டு வந்துள்ளேன். இது இனிப்பா, புளிப்பா, கார்பா, கசப்பா, உவர்பா, தூவப்பா இல்லை, எல்லாம் கலந்த குறிப்பு. சிவப்பா, கருப்பா, நீலமா, பச்சையா, மஞ்சளா இல்லை, எல்லாம் கலந்த வானவில். வசப்பட்டவர்கள் வசதியாக இருக்கிறார்கள். இந்த மதமானது முழுக்க முழுக்க அறிவியல் அடிப்படையானது. ஒவ்வொரு பழக்க வழக்கமும் அறிவியலால் செதுக்கப்பட்டது. இன்று நாம் அதிகம் பேசும் AI தொழில்நுட்பம், அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம் இந்து தர்மத்தினர் முன்பே பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ராமாயணத்தில் ராவணன் சீதையை கவர்வதற்காக ஒரு மாயமானை திடீரென்று தோற்றி மறைய வைத்திருப்பார். அதே போன்று பிச்சைக்காரன் முழுவத்தில் வந்த பிச்சாந்தேவியும் திடீரென்று தோற்றி மறைய வைத்திருப்பார். அப்படி என்றால் ராவணனுக்கு AI தொழில்நுட்பம் தெரிந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். அடிக்கலம் அணிவது முதல் ஆடை அணிவது வரை அனைத்திலும் அறிவியல். முன்னாடியெல்லாம் பெண்கள் கொசும் வைத்து சேலை கட்டுவாங்க. எதுக்காக? நிமிந்து வேலை பார்க்கிற பெண்களுக்கு குடல் இறக்க நோய் ஏற்படும். அது ஏற்படாம இருக்கிறதுக்காக தான் கொசும் வச்சு சேலை கட்டுறாங்க. அப்படின்னா ஆண்களுக்கு அரண்யாக்கு இருக்கு. ஆண்கள் பொதுவா கனமான பொருட்களை தூக்கி வேலை செய்வாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஆண்கள் கனமான பொருட்களை தூக்கும் போது முண்டாசை எடுத்து இடுப்புல கட்டிட்டு தான் தூக்குவாங்க. இதனால அவங்களுக்கு குடல் இறக்க நோய் ஏற்படாது. எப்போது மழை பெய்யும், எப்போது வெயில் அடிக்கும் என்பதை கண்டறிவதற்காக நேஷனல் ஹெட் குவார்டர், ஸ்டேட் ஹெட் குவார்டர் என்று மண்டல வாரியாக பிரித்து மாங்கு ஆராய்ச்சி செய்கிறார்களே வானியல் நிபுணர்கள். ஆனால் எப்போது மழை பெய்யும், எப்போது வெயில் அடிக்கும், எப்போது பனி பொழியும் என்பதை துல்லியமாக அளந்து வைத்திருக்கிறது நம் பஞ்சாங்கம். அது மட்டுமல்ல, நிலவும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் வருவதை நாம் இப்போதுதான் கண்டுபிடித்தோம். ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே நம் பஞ்சாங்கம் அதை சொல்லிவிட்டதே. அதிகாலையில எந்திரிச்சு 108 தடவை சூரியனை சுத்தி வர சொல்றாங்க நம்ம முன்னோர்கள். இதுக்காக காலையில அதிகாலையில சொல்றாங்க, மத்தியானம் சொல்லிருக்கலாம், இல்லைன்னா சாயந்தரம் சொல்லிருக்காங்க. எதுக்கு குறிப்பா காலையில சொல்றாங்க? அதிகாலையில O3 வாயு, அதாவது சுத்தமான ஆக்சிஜன் வாயு நமக்கு கிடைக்கும். இதனால நம்ம உடலும் மனதும் வலிமை பெற்று நுரையீரல் சம்பந்தமான பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. உணவு முறையை பொறுத்தவரை உணவே மருந்து என்று வாழ்ந்தார்கள் நம் முன்னோர்கள். மருந்தென வேண்டாம் யாக்கேது என்பதை பின்பற்றி வந்தனர். இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, 50 வயசு ஆனவங்களே கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்னு சொல்றாங்களே. அன்னைக்கு வெறும் பழைய சாதம் மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்தவர்கள் தன் பேர குழந்தைகளுக்கு, ஏன் கொள்ளு பேர குழந்தைகள் வரையும் இருக்கிறது, அவங்களுக்கு கதை சொல்லி மகிழ்கிறார்களே. எல்லாருக்கும் காரணம் நம்ம இந்து தர்மத்தினுடைய உணவு முறையே. பூ வச்சுக்கிறது, பெண்கள் சுபகாரியத்துக்கு போகும்போது பூ வச்சுக்காங்க. இதோட சயின்டிபிக் என்னன்னா, பூ வச்சுக்கும் போது நம்மளுக்கு நேர்மறையான சிந்தனை ஏற்படுது. சில மல்லிகைப்பூ போன்ற மலரை நாம் சுவாசிக்கும் போது நுரையீரல இருக்கிற சின்ன சின்ன அடைப்புகள்லாம் அந்த மல்லிகைப்பூ என்று மலம் எடுத்து விடுகிறது. புரட்டாசி மாசத்துல பொதுவா நிறைய மழை பெய்யும். மழை பெய்யறதுனால நமக்கு காய்ச்சல், இருமல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். அதனால நம்ம வீட்டுல நம்ம அம்மா சொல்லுவாங்க, ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணீர் ஊற்றி அதுல துளசி இலைகளை போட்டு ஒரு நாள் இரவு முழுக்க ஊற வைத்து மறுநாள் அதை சாப்பிடும் போது நம்மளுக்கு காய்ச்சல், இருமல் போன்ற பாதிப்புகள் ஏற்படாது. ஏன்னா துளசி துளசி மூலிகைக்குள்ள ராணி என்று அழைக்கப்படுது. துளசியில பயோ பிளானடைடும் குளோரோபில்லும் இருக்கு. இது நம்ம உடம்ப ஆன்டி ஆக்சிடென்டாக வச்சுக்க உதவுது. அதனாலதான் நம்ம இந்து மதத்துல புரட்டாசி மாசம் அப்ப பெருமாளை வேண்டிக்கிட்டு பெருமாள் கோயில வளர்ந்த துளசி தீர்த்தத்தை நாம் வாங்கி சாப்பிடும் போது நம்மளுக்கு சளி, இருமல் போன்ற பாதிப்புகள் ஏற்படாது. விபூதி பூசிக்கிறது, நம்ம எல்லாரும் சாமியை வேண்டிட்டு விபூதி பூசிக்கிறோமே எதுக்கு? விபூதி பூசும் போது அது நம்ம உடலினுடைய வெப்பநிலையை சமநிலையா வச்சுக்க உதவு. இதனாலதான் நம்ம வீட்டுல கூட ஜுரம் வந்திருக்கா அப்படிங்கிற பரிசோதிக்கிறதுக்காக நெத்தியில வச்சு பரிசோதிக்கிறாங்க. தலைவலி வீட்டுல வந்துருச்சு, எனக்கு ரொம்ப தலையில நீர் கொத்துருச்சு, தலைவலிக்குதுன்னு சொன்னா வீட்டுல அம்மா சொல்லுவாங்க, விபூதி எடுத்து பட்டை போட்டுக்கோன்னு சொல்லுவாங்க. விபூதியில அந்த தலையில இருக்கிற ஈரப்பதத்திலும் உறிஞ்சிருக்கிற தன்மை இருக்கு. இதனாலதான் நம்ம வீட்டுல விபூதி எடுத்து பூசிக்க சொல்றாங்க. விநாயகரை கும்பிடும் போது சோப்பு கரணம் போடுறோமே, சோப்பு கரணம் போடுறப்ப
நமது கைகளை வந்து இப்படி காதுகளை இப்படி பிடிச்சிட்டு நிமிர்ந்து எந்திரிக்கும் போது நம்ம கைகளும் காதுகளுக்கும் மூளைக்கும் உள்ள நரம்பு வந்து சுறுசுறுப்பு பெறுது. இதனாலதான் டீச்சர்ஸும் பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணா காது திருவி அவங்களை தண்டிப்பாங்க. சங்கல பால் கொடுக்கிறது. சபைகளை போன்ற கோவில்ல சங்கல பால் கொடுப்பாங்க. சங்கல பொதுவா கால்சியம் சத்து நிறைய இருக்கு. இந்த சங்கல நம்ம கால்சியம் சத்தோட சேர்த்து அந்த பாலை பருக்கும் போது நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்குது. முளைப்பாரி எடுக்கிறது. பொதுவா கிராமங்கள்ல முளைப்பாரி எடுக்கிற திருவிழானா அப்பா தாங்கவே முடியாது, அப்படி திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. இந்த முளைப்பாரி திருவிழால என்ன விசேஷம்னா எல்லா வீட்லயும் விதைத்த விதைகளை எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க. யார் வீட்டோட விதை வந்து நல்ல செழுமையா இருக்கோ அவங்க வீட்டோட விதை எடுத்துதான் அந்த கிராமத்துக்கு அந்த வருஷத்துக்கு பயிர் செய்வாங்க. அப்போ அந்த ஆண்டுக்கான விவசாயம் செழித்து திரும்பும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் இப்படி ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான அழகான எடுத்துக்காட்டு, நம்ம வீட்டுலதான் நம்ம அம்மா குழந்தைகளுக்கு சோறு போடும்போது நிலாவை காட்டி முன்னாடி சோறுவாங்க. நிலாவை காட்டி சோறுட்டுருப்ப அந்த குழந்தை நிலாவை எக்கி இப்படி தலையை கழுத்தை வந்து எக்கி பார்க்கும். எக்கி பார்க்கிறப்ப நம்ம குடல் வந்து வளர்ச்சி அடையும். அதனாலதான் அம்மா நிலாவை காட்டி சோறுட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு என்ன, அப்படியே மாதிரி செல்போனை காட்டி சோறுட்டுறாங்க. இங்க என்னன்னா வளர்ச்சி அடையுது. இங்க தலை குனிஞ்சு பார்க்கிறப்ப குடல் சுருங்கிதான் செய்யறதை தவிர வளர்ச்சி அடையல. எனவே இந்து தர்மத்துல எல்லாமே ஒரு அறிவியல் காரணத்தை வச்சுதான் நடக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்து தர்மமான சமுத்திரம் கொண்டது. நான் இப்ப 2 வாலிதான் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டியிருக்கேன். மீதி எல்லா அறிவியல் தகவலையும் கண்டு மகிழ்வோம் என்று கூறி visit, watch, like, subscribe and share our Tamil Jnana Bhoomi channels. Thank you.